உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேசராசி சகோதர சகோதரிகளே, ஏழரை சனியில் யார் பாதிக்கப்படுவார்? இது வந்துங்க எல்லா ராசிக்காரங்களும் பார்த்துக்கலாம். ஆனால் ஏழரை சனி உங்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் மேச ராசிக்காரர், நீங்கள் யாரையும் மோசம் செய்யாதவர், அதே மாதிரி ரோஷக்காரர். ஆனால் பிரதியாரினால் நீங்கள் என்ன செய்றீங்க? மோசத்துக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அதனாலதான் முதுகுக்கு பின்னால் கவனம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன் பிறகு 5வது பார்ட் ஏழரை சனி என்ன செய்யுங்கிறதுல 5 பார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக இதில் யார் பாதிக்கப்படுவார் அப்படின்னா, எல்லா ராசியிலையும் 12 ராசிகளில ஒரு ராசி எடுத்தோம்னா அதுல 9 பாதங்கள் இருக்கு, நட்சத்திர பாதம். அதை 9ஆ பிரிச்சு ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா தேவர்களுடைய நட்சத்திரம், தேவர்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அதே பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய ஸ்டாரு. ராயலாக வாழ்வீங்க, எதுவுமே நினைச்சதை மாதிரி சாதிக்கணும், நல்லா லக்ஸூரியாக செலவு பண்ணுவீங்க, லக்ஸூரியான வாழ்க்கை இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் நேர்மையானவர்கள், லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். மேச ராசி மேக்சிமம் மேச ராசியில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்கெல்லாம் எப்போதுமே லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண தெரியாது, புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு மனிதன் கைரேகை சாஸ்திரத்தின் அடிப்படையில் 7 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. 7 வகையான மனிதர்கள். கைரேகை சாஸ்திரம் தான் நான் முதல்ல படித்தது. சக்திதாசன் அப்படின்னு எழுதின ஒரு கைரேக நூல் 1927 உள்ள புஸ்தகம் அது. ஆக அந்த புஸ்தகத்தில் நான் படித்தது 7 வகையான மனிதர்கள். கமுக்கமான மனிதர்கள், காரியவாதிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபடதாரிகள், கஞ்சத்தனமானவர்கள், பரோபகாரி, இப்படியெல்லாம் இருக்காங்க. இவங்களும் எல்லா ராசிலையும் இருப்பாங்க. ஹைலைட்டாக உள்ளதை நம்ம மேசத்தை இப்போ சொல்கிறது கரெக்டாக இருக்குது. 70, 75. சரி, அந்த 25ல் பார்த்தீங்கன்னா அப்பாவிகள். அப்பாவிகள்னு ஒரு இலங்கை தமிழ் சகோதரர், சுவிட்சர்லாந்து நிறைய டைம் கூப்பிடுவார். நல்லா அவர் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறார். மனைவி ரொம்ப விவரமாகவும் வேக்கியானமாகவும் இருப்பாங்க. இவர் ஒரு இன்னோசென்ட், அப்பாவி. இந்த அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய அந்த மேசராசி சகோதர சகோதரிகள் 7ரை நாட்டு சனியில் வஞ்சகர்கள் மூலமாக, சூழ்ச்சிகாரர்கள் மூலமாக ஏமாற்றப்படுவீங்க. அப்போ நீங்கள் தான் பாதிப்பில் இருந்து வெளியில் வரணும்னா வஞ்சகர்கள், சூழ்ச்சிதாரர்கள், இவங்கள்லாம் நீங்கள் அடையாளம் காணணும். அவங்களும் 7 வகையான மனிதர்கள் இருக்காங்க. அடுத்தவங்கள வஞ்சிக்கிறது, அடுத்தவங்கள சூழ்ச்சி பண்ணி அப்படியே அவங்கள என்னன்னா, இவர் பாட்டுக்கு பைக்கில் வேகமாக வந்துட்டு இருப்பார். இவர் தான் வேகமாக ஓட்டுறவராச்சு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கைத்தை கீழே இருக்கிறான். கைத்தை அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் மரத்தில் உட்காந்துட்டு கீழே இருக்கிறான்னு என்ன ஆகும்? வண்டி புல்லட்டு எங்கேயோ போகும் சினிமா படத்தில், இவர் எங்கேயோ மாட்டிக்குவார், அப்படியே மேலே தூக்கிடுவானுங்க. இதுதான் சூழ்ச்சி, புரியுதுங்களா? ஆக இந்த அப்பாவிகள், இந்த சூழ்ச்சிகள் அறியாதவர்கள், தன்னுடைய தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செல்லக்கூடிய மேசராசி சிறுவர் சிறுமியர்லேருந்து முதியவர்கள் வரை எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். அவங்கெல்லாம் இந்த 7ரை நாட்டு சனியில் ரிசர்வ், அமைதி, அதே மாதிரி இன்னொருத்தவங்களுடைய கஸ்டடி, இன்னொருத்தவங்களுடைய வழிகாட்டுதல், அடுத்தவங்களுடைய ஆலோசனை, அதன் பேரில் தான் செய்யணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் எல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் முடியாது. நான் வருமுன் காப்போங்கிறாள். என்னை பொறுத்தவரை கள்ளர் வருமுன் எச்சரிக்கையாக இருப்போம், வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம். இதெல்லாம் நான் 3வது படிக்கும்போது, 2வது படிக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடசாலையில் எழுதியிருந்த வாசகங்கள் இந்த மைண்டில் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த மானுட சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வாசகம். அப்பாவிகள். அடுத்தது வேற யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படலாம்? பங்குதாரர்கள். பங்குதாரர்கள் நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இது நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. உங்களுடைய பார்ட், நீங்கள் பாட்டுக்கு கொடுத்த பார்ட்டை கரெக்டாக பண்ணிட்டு போவீங்க. அதே மாதிரி உங்கள் பங்குதாரர்கள் இப்போ என்ன செய்வாங்க?
டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய உண்மை முகங்கள்லாம் தெரிய வந்து அதை அப்போ இப்போ பங்குலேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஜாதகம் அவருக்கு டைம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஆக அதில் மீறி தொடரலாமா வேண்டாமாங்கிறத முடிவுக்கு வரலாம். ஆக அந்த பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அது என்னுடைய அனுபவத்தில் 7 நாட்டு சனி வரும்போது ஏதாவது சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு அதனால மனஸ்தாபங்கள் வந்து பிரியும் நிலை வரலாம். அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மை முகம் கொண்டவர்கள். உண்மையான முகம் கொண்டவர்கள் என்றால் என்ன? அவர் எப்போதுமே வந்துங்க உண்மையை தான் பேசுவார், பொய் பேச மாட்டார். இந்த மேசராசி ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஆக உண்மையா நடந்துக்குவாரு, உண்மையா உழைப்பாரு, உண்மையா வேலை செய்வாரு. அவர் அந்த மேலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க மேல வந்து பொறாமைப்பட்டு உங்களுக்கு உங்க பேர்ல இல்லாத பொல்லாத பழிகளை சொல்லி எப்படியாவது உங்களை அந்த நிறுவனத்துல இருந்து வெளியேற்ற பார்ப்பாங்க. இந்த ஓபி அடிக்கிற ஆளுங்க. ஓபி அடிக்கிறவனுக்கு ஒழுங்கா வேலை பார்க்கறவனுக்கு கண்டா பிடிக்காது. என்னெல்லாம் மெட்ராஸ்ல அது மாதிரிலாம் பண்ணானுங்க. ஓபி அடிக்கிற ஆளுங்க ஏன் இவ்வளோ நீ வந்து அப்பதான் 7.5 எனக்கு ஆரம்பிச்சு சென்னையிலேருந்து திருப்பூர் கூடியாந்தேன் 92. அப்போ வந்து என்னாச்சு, ஒரு நாளைக்கு 11 முறை கிளைண்ட் சர்வீஸ்க்கு போவேன். மற்ற ஆளுக்கு 3 டைம் போவான். மிரட்டுறானுங்க எல்லாம். நீ வந்து உனக்கு அண்ணா சாலையில் செலவு வைக்க போகிறதில்ல, எங்களை மாதிரி நீ 3 டைம் தான் போகணுங்கிறான். இடத்துல இன்னைக்கு நம்ம உலகங்களும் வழிகாட்டியாக இருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம வந்து உண்மை முகமுடையவர்கள் இந்த 7.5 நாட்டு சனியில் அந்த பொய்யர்கள் மூலமாக நம்மளுக்கு வேலைக்கு உழ வைக்கிற மாதிரி ஆயிடுது, அல்லது நம்ம மேலே அபாண்டமான வீண் பழிகளை சுமத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுறோம். இந்த பாயிண்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் சின்சியர் ஒர்க்கர் ஒன்று அட்லீஸ்ட் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெளிவாக எழுதிருங்க. விருச்சிக ராசியாக இருந்தால் அது மாதிரி பண்ணும். என்கிட்ட ஜாதகம் பார்த்து பினாங்கில் ஒரு ஆள் 2015 அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்து நம்ம சொல்லி வழிகாட்டி அவங்க வேலை கிடைச்சி போய் ஊரில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லா பண்ணுற தவறுகளையும் எடுத்து எழுதி நீட்டாக மெயில் பண்ணி விட்டான் வெள்ளைக்காரங்க மணிக்கு. அடுத்த நிமிஷம் இவனுக்கு ப்ரமோஷன், அடுத்த நிமிஷம் எல்லா டைமையும் தூக்குன்ட்டானுங்க. என்கிட்ட தான் கேட்டு பண்ணான். விருச்சிக ராசி செய்யலாம். நான் மேச ராசி என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். நீங்கள் அங்கே யாரு குற்றம் புரிகிறார்களோ அவர்களெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தன்னிலை விளக்கத்தை மேலிடத்துக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அவர் ஜெனுவின் பர்சன். அப்பா சுரேஷ் வந்து ஜெனுவின் பர்சன், அவர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மை முகம். இந்த உண்மை முகத்தை எங்க வெளிப்படுத்தணுமோ அங்க வெளிப்படுத்திட்டு மற்ற இடங்கள்ல நீங்க அது எப்போதுமே ஒரு கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு இலைமறைவு காய்மறைவாக இருந்துக்கணும். சரிங்களா? நான் நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்குள்ளார நம்ம நல்லவராக இருப்போம். நல்லவனுக்கு நல்லவன், ஆனா நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் இருந்தீங்கன்னா அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கலாம் ஆஃப் ஆயிடுவான். அடுத்தது, எங்கேயுமே போனாலுமே வந்து என்ன இது பண்ணாலும் கொலட்ரால், உங்க சொத்துக்களை அடுத்தவங்களுக்காக கொலட்ரால் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடுங்க. கொலட்ரால் கொடுத்து கடைசியில் அவங்க வட்டி கட்டாமல் போயிட்டான்னு வைங்க, சொத்து உங்களுது மாட்டிக்கும். ஏன்னா உங்களுக்கு சும்மா கிடக்கு சொத்து, அது இன்னொருத்தவங்க எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, வாங்கிங்கண்ணே நீங்களே வாங்கிக்கோங்க, 10 கோடி ரூபா எனக்கு வேணும், நீங்கள் ஒரு 5 கோடி ரூபா வாங்கிக்கோங்க, அந்த 5க்கு நானே இன்ட்ரெஸ்ட் கட்டிடுறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பா. கடைசியில் பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகி போடுவான், அந்த 10 சேர்த்து நாம கட்டுற மாதிரி இருக்கும். அது ஆகாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமீன் போடுதல். ஏன்னா நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பீங்க, அதே மாதிரி ஊரறிந்தவராக இருப்பீங்க, அப்புறம் தலைமை பதவி ஏற்கக்கூடியவராக இருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே கையெழுத்துங்கன்ட்டு வருவான். நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க, ஜாமீன் போடுறது தப்பு இல்லை, நீ பணம் வாங்குற, அவர் பணம் கொடுக்குறாரு, நான் சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்துன்னு போகும்பொழுது என்னுடைய நேரம் இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு, இதுதான் 7.5 அப்படிங்கிறது. நான் கையெழுத்து போட்ட நேரம் உன்னால கட்ட முடியாதப்பா, நீ கட்டலன்னா நம்ம 2 பேருமா தானே வந்து நிற்கணும், அதனால வேற யாரையாவது பாருன்னு சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா
நமக்கு நம்ம நேரம்னு ஒன்று இருக்கு. சொந்த மாப்பிள்ளையே நான் ஒரு ஏதோ ஒரு இதுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அதெல்லாம் நான் போடுறது இல்லைன்ட்டாரு. அப்போ அவர் வாழ்க்கையில் வந்து அவர் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாருன்னா எனக்கு இப்போதான் தெரியுது, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அவருக்கு அந்த பிராப்தம், அந்த அமைப்பு அவருக்கு இல்லை. அவர் போட்ட நேரம் நம்மளால கட்ட முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா வட்டியை மட்டுமே கட்டிட்டு இருப்பீங்க, அசலும் கட்ட முடியாது. அதே இன்னொருத்தட்ட பணம் வாங்குறீங்க, வட்டி அசலும் போகிறதே தெரியாது, வேக வேகமாக ஓடிடும். இதெல்லாம் என்ன, அவருக்கும் உங்களுக்கும் உண்டான இந்த மியூச்சுவல் அந்த வேவ் ஆஃப் வியூ, வேவ் லெங்க், அப்புறம் 2 பேருக்கும் உண்டான கனெக்டிவிட்டிஸ், இதெல்லாம் சொல்லலாம். அதனால் ஜாமீன் போடுறது, நான் ஜாமீன் போட்டால் உனக்கு சிக்கல், நான் சாட்சி கையெழுத்து போட்டால் அது ஒன்றால் அந்த பேங்க் இதை கட்ட முடியாது, அதனால் வேண்டாம். அதே மாதிரி தெரியாத தொழில் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க. வாங்க சார் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்பா. உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குது, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், ஏதாவது ஒரு துறை இருக்கும், இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, பல துறையில் இறங்கலாமே அப்படின்ட்டு வந்து நல்லா டிப்டாப்பாக வருவான். மகாநதி படத்தில் வந்தால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 25 விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு வருவான் நீட்டாக. வாங்க நிதி நிறுவனம் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து சுருட்டிட்டு போடுவான். எல்லாருமே மகாநதி அந்த நாயகனை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணி கடைசியில் வந்துடுவான் ஒன்றும் இல்லாமல். அது மாதிரி நீங்கள் யாருமே வந்து தெரியாத தொழில் அதிபர்கள் யாரும் வந்து நீங்கள் வாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃபேக்ட்ரி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், இவ்வளோ லாபம் கிடைக்கும், ஒரு 56 பக்கத்துக்கு பிடிஎஃப் கொண்டு வருவான், அனுப்பி விடுவான், எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து இது போட்டு வச்சுவான் லெட்ஜர் மாதிரி. பாருங்கள் இப்படி போட்டோம்னா இவ்வளோ வந்துடும், இவ்வளோ வந்துடும், இவ்வளோ வந்துடும். வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஸ்மால் டைம் சரியில்லாமல் இருக்குது, அதனால் இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்று நான் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன், நீ இப்போதைக்கு வேண்டான்னு ஒதுங்கிடுறது நல்லது. இது தெரியாத தொழில்களில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் இந்த செக்கெல்லாம் வாங்கிட்டு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ராகுதசெல்லாம் நடந்ததுன்னு வைங்க, இப்போ அந்த செக்கை வாங்கிட்டு பணம் கொடுத்து செக்கு தூங்கிட்டு இருக்கும். ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் இங்கே தூங்கிட்டே இருக்கும், வட்டியே வராது. அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் தொழில் செய்யலாமா, ஃபைனான்ஸுக்கு அமைப்பு இருக்கா, திரும்ப வாங்கி விட முடியுமா, யார் ஃபைனான்ஸ் செய்யலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் உங்கள் பேர் இருக்குது. மேசம், சிம்மம், விருச்சிகம் எல்லாம் ஃபைனான்ஸ் செய்யறதுக்கு தகுதியான மனிதர்கள். ஆனால் தற்சமயம் 7.5 சனியால் யார் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற வீடியோ போயிட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு தசாபத்திகள்லாம் நான் எதுவுமே பார்க்கல. ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி சீட்டு நிதி நிறுவனம் சீட்டு நடத்தக்கூடியவர்கள் கரெக்டாக போச்சு சார், 12 குரூப் பண்ணேன், 10 குரூப் போட்டேன், இந்த 7.5 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அப்போ இந்த வீடியோ யூடியூப்பில் தானே இருக்கும். இதை நான் முன்பே பார்த்திருந்தால் என்னை நான் மாற்றி கொண்டிருப்பேன். இதான் மாறும் விதி. மாறும் விதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்கள். மாறாத விதி என்பவர்கள் இந்த இந்த வீடியோக்குள்ளார வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க மாறாத விதி செயல்படும், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். மாறும் விதியுடையவர்கள் அவசியம் இதில் வந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த சீட்டு நடத்துறது, அந்த சீட்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வேண்டாம். வேற யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள்? வெளிநாட்டுக்காக கிளம்புறேன், போகிறேன், அவங்க இப்போ 7.5ல் ஒரு ஏஜெண்ட் மூலமாக போகிறேன், உறவினர்கள் மூலமாக போகிறது வேற, நண்பர்கள் உங்களுக்கு விசா அனுப்பி எடுக்கிறது வேற, நீங்களே உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டில் போகிறது வேற. இந்த ஏஜெண்ட் மூலமாக போகிறேன்ட்டு பாவம் அவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த லேபர்ஸு எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போகும்போது கவனமாக அவங்கள பற்றி விசாரித்து ஏற்கனவே அங்கெல்லாம் போய் ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க உள்ளவங்களோட தொடர்பு கொண்டு, இப்போ தான் வாட்ஸ்அப்பு எல்லாமே வந்துருச்சேன், அது மாதிரி பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வேறு யாரெல்லாம் இதில் வந்து 7.5 நாட்டு சனியில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதாவது மேச ராசிக்காரர்கள், அப்பாவிகள், பங்குதாரர்கள், உண்மை முகத்துடன் உண்மையாக செயல்படக்கூடியவர்கள், கொலட்ரால் கொடுக்குறவங்க, ஜாமீன் போடுறவங்க, அதே மாதிரி சாட்சி கையெழுத்து போடுறவர்கள், அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தெரியாத தொழில் ஈடுபடக்கூடியவர்கள், ஃபைனான்ஸு சீட்டு நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே கவனமாக இருந்தீர்களே ஆனால் இந்த 7.5 நாட்டு சனி உங்களை எதுவுமே செய்யாது. 7.5 நாட்டு சனி ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, உண்மைகளை அறிய வைக்கிறது என்ற ஒரு உன்னதமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை நான் பார்க்குறேன். யாரையும் நம்ம பயமுறுத்தலை, எச்சரிக்கை பண்ணலை,
கவனமாக இருக்க சொன்னோம். சரிங்களா? பழுதடைந்த பாலம் கவனமாக செல்லவும்னாக்கா நீங்க பாட்டுக்கு 90ல கிராஸ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது புட்டுட்டு விழுந்துன்னா என்ன பண்றது? ஆக அந்த கவனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஏழரை நாட்டு சனியில் பாதிக்கப்படுவார்கள், அதே மாதிரி பெக்குலியர் கேரக்டர் உள்ளவங்க, யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி வெகுளித்தனமா எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவீங்க. அப்ப ரகசியமாக இருங்கள், கமுக்கமாக இருங்கள். 7 வகையான மனிதர்கள்ல ரகசியமானவங்க இருக்காங்க, கமுக்கமானவங்க இருப்பாங்க. பரோபகாரி என்றால் என்ன? வாரி வழங்கக்கூடிய வள்ளல், பாரி வள்ளல் மாதிரி வாரி வழங்குறதெல்லாம் கொஞ்சம் தனக்கு பின் தான தர்மம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார வந்துருங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குழந்தைகள், அவங்களுடைய எதிர்காலம், அதை பற்றி சிந்திங்க. அங்கே ஊரான் பிள்ளையெல்லாம் ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது மேசராசிக்கு. இப்போதைக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு வைங்க. அப்போ என்னங்க, அந்த சாணெண்ண முழமெண்ணங்கிற மாதிரி தலைக்கு மேலே போகும்போது கவனமாக இருக்கணும். அதனால கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று இல்லாமல் இந்த 5 பார்ட் வீடியோவை இந்த உலகத்திற்கு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பரிசாக அந்த மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு அந்த நியூ இயர் கிஃப்டாக கொடுக்குறேன். 5 பார்ட்டையும் ஒரு பிளேலிஸ்ட்ல தனியாக போட்டு வைக்கிறேன். யார் கேட்டாலும் சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்களும் உங்களுடைய மேசராசி நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி அவர்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவோம், கள்ளர் வரும் முன் எச்சரிக்கையாக இருப்போம். என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான உயரத்தை நோக்கி உயர்த்தக்கூடியதாக இருக்குமே அன்றி தாழ்த்தக்கூடியதாக இருக்காது என்பதை கூறி, என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.